உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம். ஓவர் நைட்டில் 1 மில்லியன் ட்வீட்டுகள் இந்திய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடித்த நாம் தமிழர் கட்சி. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் பறிபோனதை அடுத்து நாம் தமிழர் கட்சி கொடுத்த எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சீமான் அவர்கள் சொல்லிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியுடைய சின்னத்துக்காக நான் பெரிதளவில் போராடுவேன். ஆனால் இந்த சின்னம் கிடைக்கல அப்படின்னாலும் புதிய சின்னத்தை எப்படி ட்ரெண்ட் ஆக்கணும், எந்த அளவுக்கு வைரலாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்த எங்களுடைய ஐடி விங் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னும், ஒரு நைட்டு போதும் நிச்சயமாக அதை வேர்ல்டு முழுக்க ட்ரெண்டாக மாற்றுவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சீமானுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த ஒரு மைக் சின்னம் கிடைச்ச 24 மணி நேரத்தில் இந்த சின்னத்தை 1 மில்லியன் ட்வீட்டாக மாற்றி அதற்கு பிறகு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டாகவே மாற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங். ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஐடி விங் தான் அப்படின்ற நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டதுடைய பின்னணி தான், செயல்பட்டதுடைய பலன் தான் பார்த்தீங்கன்னா தற்போது 1 மில்லியன் ட்வீட்டாக மாறி அதற்கு பிறகு தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை மைக் சின்னம் பிடிச்சிருக்கு. எப்படிடா ஓவர் நைட்டில் 1 மில்லியன் ட்வீட்டு போட்டாங்க அப்படின்னும், எத்தனை பேர் தான் எங்களுடைய ஐடி விங்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எழுப்பக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா எல்லா கட்சிகள்லையுமே இருக்கக்கூடிய ஐடி விங் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 20 பேர் மட்டுமே செயல்படக்கூடிய ஐடி விங் ஆகும். அதற்கு பிறகு கோடி கோடியாக அவங்களுக்கு கொடுத்து சோஷியல் மீடியாவில் எப்படி வைரலாக மாறணும் அப்படின்னும், அதற்கு பிறகு அவங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 20 பேர் கொண்ட குழு தான் பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் பள்ளியில் படிக்கிற மாணவன்ல இருந்து அதற்கு பிறகு வேலைக்கு போகிற பெரியவங்க வரைக்குமே நாம் தமிழ் கட்சிக்கு ஐடி விங்காக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய பலன் தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா முழுக்க நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சி சீமானுடைய சின்னம் அப்போ மைக் சின்னம் தானா அப்படின்னு மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த மைக் சின்னம் அப்படின்றது சீமானுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா விவசாய சின்னம் பறிபோனதை அடுத்து சீமானுக்கு வேற ஏதாவது ஒரு சின்னம் கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத பிராமண கொள்கைகளை கொண்ட எஸ்பி சேகர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவாக பேசுறதும், அதற்கு பிறகு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்து அதற்கு பிறகு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரைக்குமே சீமானுடைய மைக் சின்னத்திற்கு ஆதரவாக பேசுறதும் அப்படின்னு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூ தான் தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சீமானுக்கு ஒரு பெரிய அளவில் விளம்பரமாக மாட்டிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் நம்ம சின்னம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம பிரச்சார வேலையில் ஈடுபடலாம் அப்படின்னு சீமான் அவர்கள் மேற்கொண்ட வேலைகள் எல்லாமே நிச்சயமாக பெரிதளவில் பயனளிக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.